இதில் உள்ள இருக்க ப்ராடக்ட் வந்து எல்இடிஸ் தான் நாங்கள் இது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரே அந்த இதுக்கு டவுன்லைட்ஸில் வந்து மொத்தம் 3 கலர் வந்து எலிமெண்ட் ஆகும். ஒயிட் கலர், வைஃபை பேஸ் டெக்னாலஜி, ரிமோட் ஆக்சஸ், மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் வாய்ஸ் கமெண்ட் அலெக்ஸா மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி வந்து ஏரோடைனமிக் டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் அதில். ஸோ நார்மலாக இண்டக்ஷன் ஃபேனில் ஃப்ளாட்டாக இருக்கும், பட் எங்களோட ஃபேனில் வந்து வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சம்மர் வெக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஃபேன் ஓடிட்டே இருக்குது. கரண்ட் பில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நிறைய டைமில் வந்துட்டு கண்டென்ஷன் ப்ராப்ளம் வந்தது, ஃபேன் ஓடாமல் போயிருது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம். ஒரு நல்ல ஃபேன் வாங்கணும், அதே மாதிரி கரண்ட் சேவ்லையும் இருக்கணும், அது மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன்ஸ்லாம் இருக்கணும், அதுமாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஏஞ்சி போயிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் ரிமோட் மூலம் மட்டும் ஆன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு. அதே மாதிரி BLDC மோட்டார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இப்போ பாப்புலராக போயிட்டு இருக்கு. BLDC அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார்ஸ். பொதுவாக நம்ம ஃபேனுக்கு வந்து இண்டக்ஷன் மோட்டார்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த இண்டக்ஷன் மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மூலமாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து BLDC மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டான ஒரு மேக்னெட் இருக்கிறதுனால கரண்ட் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி லாங் ரனுக்கும் இந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ குல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதான் நம்ம வந்திருக்கோம். இவங்க ஆல்ரெடி வாட்டர் பியூரிஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வெல் நோன் பிராண்ட் தான். இவங்க ஃபேன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேனை பற்றி நம்ம கேட்டு விசாரிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். குல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இவங்களோட வாட்டர் பியூரிஃபையர் பார்த்துருப்போம், கேன் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ் கொண்டு வந்திருக்கு. ஃபேனை பற்றி சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறதுனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, என்ன ப்ரைஸ்லாம் இருக்க போகுது? சரிங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து BLDC செக்மெண்ட்டில் வந்து நியூவாக லான்ச் பண்ணிருக்க இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே கென் கம்பெனிலேருந்து வி ஹேவ் டு கூல் ஃபேன்ஸ் அந்த ரேஞ்சஸில் வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராடக்ட். ஆல்மோஸ்ட் இது வந்து மேக் இன் இந்தியா ப்ராடக்ட், இந்த மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். எங்களோட ஃபேக்ட்ரி வந்து நோய்டாவில் இருக்குது. சரி, கம்ப்ளீட்லி மெக்கானிசம் வந்து எங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியன் ப்ராடக்டாக வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் சர்வ் பண்ண வந்ததில்ல. ஸோ இது வந்து BLDC ஃபேனில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் வந்து ப்ரைம் மாடல்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். இது பியூர்லி ஃபார் அந்த இண்டக்ஷன் ஃபேனில் வந்து அடுத்த லெவல் வந்து நம்ம வர கஸ்டமருக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மொத்தம் 4 ரேஞ்சஸ் வந்து இதோட இதில் இருக்குது. A1, A2 அண்ட் A3 மாடல். இதில் A2 மாடல் வந்து வித்தவுட் ரிமோட்டில் வந்து நம்ம இது வந்து கொடுக்குறோம். நாங்கள் A1 மாடலும் A3 மாடலும் வந்து வித் ரிமோட்டோட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை ஸ்டார்டிங் ஐஆர் ரிமோட்டில் கனெக்ட் ஆகுது இந்த இதில். ஸோ நம்ம ரேடியஸ் வந்து 30 மீட்டர்ஸ் ரேடியஸில் நம்ம இதுக்கு ஃபேன் பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இது. ஸோ இது BLDC வந்து மெயினாக வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்டுக்காக கொண்டு வந்த ப்ராடக்ட். அது 60% எனர்ஜி எஃபிஷியன்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து கொடுக்க வந்துள்ள. ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 3500லேருந்தே வந்து ஃபேன் ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் இருக்க ஃபேன்ஸுமே வந்துட்டு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வச்சிருக்கேன். இதை தாண்டி வந்து ஒரு ஃபேன்லையுமே வந்துட்டு நிறைய வேரியன்ட் வருது. அதோட விங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் வந்து அதிகம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஃபேன்லாம் போடணும், அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? ஓகே, பேசிக் ஃபேன் வந்து நம்ம 14 ரூமில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. ரெண்டாவது 3 பிளேட் ஃபேன் வந்து வரும், ஃப்ளாட் இதில் வந்து வரும். ரெண்டாவது வந்து கலர் ஆப்ஷன் வந்து டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர், இந்த 2 கலர் வித் பிளாக் கலர், மொத்தம் 3 கலர் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. ஃபேனோட கலர்ஸ் வந்து 3 பிளேட் வந்து அதோட இது வந்து கண்டதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதுலேருந்து மூவ் ஆகும்போது ஸ்டைலிஷ் ஃபேன் வந்து மூவ் ஆகுது அந்த இதில். ஸோ அதில் வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் வந்து பிரைட்னஸ் மாடல், ரெண்டாவது வந்து பிளாட்டின் மாடல், ஒன்று லெக்ஸஸ் மாடல். 3 வந்து அதாவது IoT கூட கனெக்ட் பண்ணுற ப்ராடக்ட் இல்லை. வைஃபை பேஸ் டெக்னாலஜி, ரிமோட் ஆக்சஸ், மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் வாய்ஸ் கமெண்ட் அலெக்ஸா மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரோட இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் இதுதான் வந்துட்டு இந்த ஃபேன்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து. கரெக்ட். ஸோ இதோட ப்ரொபலர்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட் வருதுங்களா? கரெக்ட், உண்மை. இப்போ நார்மல் வந்து 3 பிளேட் ஆரம்பிச்சு 3, 4, 5, 6 அண்ட் 8 பிளேட் வரைக்கும் 8 பிளேட்ஸ் வரைக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொபலரை பொறுத்த வரைக்கும் இதோட விண்ட் ஆக்ஷன் இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இருக்கும். கரெக்ட். இதில் ஏதாவது டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? டெக்னாலஜி வந்து ஏரோடைனமிக் டிசைனிங் வந்து பண்ணியிருக்கோம் நாங்கள் அதில். ஸோ நார்மலாக இண்டக்ஷன் ஃபேனில் ஃப்ளாட்டாக இருக்கும், பட் எங்களோட ஃபேனில் வந்து ப்ரொபலர் வந்து இதுக்கு விங் வந்து கர்வாக இருக்கும். ஸோ இதனால் டஸ்ட் ஃப்ரீக்கு வந்து ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து ஃபேனோட விங்ஸ், அதாவது ஃபேனோட ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப இது வைட் ரேஞ்சஸ் வந்து கவரேஜ் ஆகும். அதில் ரெகுலராக இருக்க ப்ரொபலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து லைட்டாக பெண்டான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இடம்லாம் வந்து ஏரோடைனமிக் பிளான். கரெக்ட் வந்து ஏரோடைனமிக் டிசைன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 45-60 டிகிரி வரைக்குமே கர்வ் ஆகிருக்கு. ஸோ ஒரு காற்றை வந்து தள்ளி கீழே கொண்டு வரணுங்கிற ஒரு கான்செப்ட். பொதுவாக மேலே இருந்த காற்றை தான் வந்துட்டு கீழே
தள்ளுற மாதிரி ஃபேன் ஒர்க் ஆகும். இது ப்ராப்பராக வந்துட்டு நிறைய காற்று உள்ள கொண்டு வரும். இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இல்லை ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்கு. ஓகே, எங்களோட ஸ்டைலிஷ் ஃபேன் இதில் வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கீழே வந்து ஹாட் ஏர் வந்து டெபாசிட் இருக்கும். அதை வந்து டிசிபேட் பண்ணி சீக்கிரம் ஏசியோட கூலிங் வந்து சீக்கிரம் வந்து நம்ம இதுக்கு கன்சியூமருக்கு வந்து அடாப்ட் ஆகலாம் அந்த இதில். ஸோ ஏசியோட வெண்ட்டை வந்து ரீடைன் பண்ணுறதுக்கு ஃபேன் யூஸ் பண்ணுறோம். நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபேன் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இதை தாண்டி உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன இருக்குது? முக்கியமாக இது வந்து யூரோப்பியன் ஸ்டைல் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். யூரோப்பியன் ஸ்டைல் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி இந்த 8 பேஸ் வந்து ஃபேன் வந்து எங்களோட இதில் வந்து ஹைலாண்ட் தான் இது ஹைலாண்ட் ஃபேன் தான். ஓகே ஓகே. மற்ற இதில் வந்து பேசிக்காக கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது இதில் கலர்ஸ் வெர்ஷனும் வந்து எங்களுக்கு மொத்தம் 6 கலர் அவைலபிள் இருக்கு. டாப் ரைன் வந்து உட் கலர்ஸில் இருக்கு. செகண்ட் வந்து ஒயிட், பிளாக் கலர், கிரே கலர், சில்வர் அண்ட் டார்க் ப்ரௌன் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. அதுவும் இந்த உட்டன் டெக்ஸ்சர்ல இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த லைட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களா? என்ன கான்செப்ட்ல பண்ணுறீங்க? ஸோ இது என்னன்னா கம்பைன் வித் கப்புள் ஆஃப் தட் எனர்ஜி எஃபிஷியன்ட்டுக்காக கொண்டு வந்தது. இதில் உள்ள இருக்க ப்ராடக்ட் வந்து எல்இடிஸ் தான் நாங்கள் இது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரே அந்த இதுக்கு டவுன்லைட்ஸில் வந்து மொத்தம் 3 கலர் வந்து எலிமெண்ட் ஆகும். ஒயிட் கலர், ஆஃப் ஒயிட் அண்ட் வார்ம் கலர் வந்து எலிமெண்ட் ஆகும். ஒயிட் கலர் வந்து ரீடிங் லைட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ஃபேன் ரன் பண்ணும்போது கீழே நம்ம பெட்ரூம் செக்ஷனில் வந்தோ இல்லை ஹால் செக்ஷனில் வந்து ரீடிங் லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வார்ம் கலர் வந்து நீங்கள் டெலிவிஷன் பார்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு செட்டிலான ஆம்பியன் வந்து வேணும்னா we can be using வார்ம் கலர் வந்து பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஏன்னா பொதுவாக வந்து நம்ம சீலிங் லைட் போகிறோம் வச்சுக்கோங்க, ஃபேனோட விங்ஸ் ஓட லைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேடோ வந்துட்டே இருக்கும். கரெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் வந்துட்டு கரெக்டாக லைட்டு கீழே. கரெக்ட். இது வந்து அந்த டூம்க்கு கீழே வந்து இதாக இருக்கிறதுல சீட்டட் ஆயிருக்கிறதால இதில் அந்த மாதிரி ஆசோலேஷன் எதுவுமே வராது. கீழே வந்து நம்ம கிளியர் வியூ வந்து கிடைக்கும். இதை தாண்டி வந்து எல்லாமே வந்து ரிமோட் கண்ட்ரோலில் பண்ண முடியும். நம்ம லைட் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரிமோட் கண்ட்ரோலில் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லைட் ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ண முடியும். இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ரிமோட்லும் வந்து பண்ணிக்கலாம். அதில் ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நம்ம பவர் வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பூஸ்ட் பவர். இந்த பூஸ்ட் பவர் எதுக்குன்னா நம்ம ரெகுலர் 5 ஸ்பீட் வரைக்கும் இருக்குது. அதில் 6 ஸ்பீட் வந்து நம்ம ஹெவி அந்த இது வந்து எஃபிஷியன்சி வந்து பவர் அந்த இது வந்து கொடுக்க முடியும் அந்த இதில். தேர்டு வந்து நைட் லைட்டிங். ஐ மீன் லக்ஸஸ் பிராண்டில் வந்து நைட் லைட்டிங் ஒரு மோட் இருக்குது. ஸோ நைட் லாம்பாவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கீழே டவுன் லைட்டரும் வந்து தனி இதாக 2 செக்மெண்ட் தனித்தனியாக பிரிச்சிருக்கு. ஆஸ் வெல் வந்து டவுன் லைட்டர் வந்து நம்ம அந்த 3 கலர் அந்த மோட் வந்து இதிலே மாற்றிக்கலாம் நம்ம அந்த இதில். சரி. ஸோ நான் ஒவ்வொரு ஃபேனாக உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். விச் மீன்ஸ் கஸ்டமருக்கு கொஞ்சம் கிளியராக ஐடென்டிஃபை ஆகும் வந்து. ஓகே சார். இதை தாண்டி மொபைல் அப்ளிகேஷன் இந்த மாதிரி எல்லாமே நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் நம்ம அசிஸ்டன்ட் யூஸ் கரெக்ட். மொபைல் அப்ளிகேஷனில் நம்ம ரெகுலர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து iOS இந்த இதுக்கு ஆப்பிள் ஃபோன் வரைக்கும் நம்ம 2 OSம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதில் அலெக்ஸா சப்போர்ட் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணுறதுல ஆர்ஓஎல் போர்டு எங்கே இருந்தாலும் நம்ம கனெக்டிவிட்டி வந்து பண்ணிக்கலாம். ஓகே சார். இதை தாண்டி நிறைய கொஸ்டின் இருக்குங்க சார். இது வந்து இப்போ தான் மார்க்கெட் நீங்கள் வரீங்க. இதோட மெயின்டெனன்ஸ் இது ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஒரு வாரண்டிலாம் எப்படி அப்ளை ஆக போகுது, வாரண்டி எவ்வளோ இருக்க போகுது, இந்த கேள்வி இருக்கும் மக்களுக்கு. அதை எப்படி சொல்லுங்கள்? முக்கியமாக வாரண்டி வந்து 2 இயர்ஸ் வந்து நாங்கள் ரீப்ளேசபிள் வாரண்டி வந்து கொடுக்குறோம். நாட் ஓன்லி ஃபேனுக்கு மட்டும் இல்லைங்க, ரிமோட்டுக்கும் நாங்கள் 2 இயர்ஸ் வந்து வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இன்ஸ்டாலேஷன் எப்படின்னா நாங்கள் ஃபேனை வந்து கிளைண்ட் வாங்கின ரேட்லேருந்து 48 ஹவர்ஸ் வந்து எங்களோட டீமே ப்ரொஃபஷனல் டீம் வந்து கனெக்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ராஸ்போர்ட் வந்து பண்ணிடுவாங்க. அந்த இதில் 100% ப்ரொஃபஷனலாக நாங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஓகே. இதாக ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு வந்து மொத்தம் 1500 சர்வீஸ் சென்டர் வந்து பேன் இண்டியாவில் வந்து இருக்குது. சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூர், திருச்சி எல்லா ஏரியாவில் வந்து டெடிகேட்டட் ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்காங்க, சர்வீஸ் பீப்புள் இருக்காங்க. இமீடியட்டாக வித் இந்த 48 ஹவர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி இது பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ரிமோட் ஏரியா இருந்ததுன்னா இட் வில் டேக் 1 or 2 days வந்து மேபி அந்த ப்ராஸ்போர்ட் வரும். மற்றபடி 100% வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து நாங்கள் ரொம்ப க்ரூஷியஸாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. மற்ற கம்பெனியில் வந்து சர்வீஸ் கொஞ்சம் டிலே இருக்குது. அந்த ரீசனுக்கு வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜாக இருக்கலாம். பட் எங்கள் இதில் சேல்ஸ் பீப்புள் சரி ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ் பீப்புள் சரி இது லாங்கஸ்ட் இது வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க உங்களோட சப்ளை இருக்கணும், இல்லை உங்களோட சர்வீஸ் டீம்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய மேன் பவர் டீம்லாம் தேவைப்படும். கரெக்ட். அந்த வேலை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ மேன் பவர்ஸ் வந்து எங்களுக்கு கீழே மொத்தம் ஏஎஸ்எம் மேனேஜர்ஸ் டெடிகேட்டட் வந்து ஒவ்வொரு டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து எங்களோட ஓன் மேன் பவர்ஸே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் ரெண்டாவது அது இல்லாமல் வந்து எவ்ரி இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் வந்து அவைலபிள் வந்து இருக்காங்க. இப்போ கரண்ட்லி சம் ஆஃப் ஏரியா வந்து டெரிட்டரி வந்து டீலர்ஸில் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இஸ் ரைட் டீலர்ஸ் அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ப்ளீஸ் கால் மீ, வில் பி பிளான் அக்கார்டிங்லி. ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கரண்ட் கன்செப்ஷன் லெவல் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். ப்ரைஸிங்லாம் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கேட்டிங்க. ஸ்டார் ரேட்டிங் வந்து எங்கள் கம்பெனி வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து ஆப்ரேட்டர் பண்ணும்போது அண்ட் பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பிஎஸ்சி வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்தியன் கம்பெனி ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் அது வந்து கொடுப்பாங்க அந்த இதில். ரெண்டாவது வந்து ஐஎஸ்சி சர்டிஃபிகேட். ஐஎஸ்சி சர்டிஃபிகேட் நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் செக்மெண்ட்லாம் எப்படி ஆரம்பிக்குது? எனக்கு பட்ஜெட்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும் என்ன ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 3500 ஆரம்பிக்குது. எங்களோட 3500 ஸ்டார்டிங் ஆகுது. பேசிக் வந்து ரிமோட் அதே மீன் இதுக்கு
ரெகுலேட்டர் மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேசிக் செக்மெண்ட்ஸ். பேசிக் செக்மெண்ட் 3.5 3.5 ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு செக்மெண்ட் வந்து இது ரிமோட் மட்டும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஐஓடி வந்து ஐ மீன் வைஃபையோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன் வந்து செகண்ட் ரேஞ்சஸ்லேருந்து ஆரம்பிக்குது. செகண்ட் மாடல் வந்து பிரைசஸ் மாடல் இல்லை 3 பிளேட் மாடல் அண்ட் 4 பிளேட் மாடல் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உட் ஃபினிஷ் அண்ட் பிளாக், கிரே அண்ட் ப்ரௌன் கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது இதில். ஸோ ஸ்டார்டிங் ரேட் வந்து 8,000 ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ரைஸ். ஓகேங்க. மேலே பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் ப்ரீமியமான ஒரு லிவிங் ரூம் பெட்ரூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரேஞ்சஸில் வந்து லக்ஸஸ் மாடல் எப்படின்னா நமக்கு 3 பிளேட் 4 பிளேட் அண்ட் 5 பிளேட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதில் வந்து மொத்தம் அந்த 6 கலருக்கு வந்து அந்த கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உட் ஃபினிஷ் அந்த இதுக்கு பிளாக் கலர், கிரே கலர் இந்த மாடல் டைப்பில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அலாங் வித் வந்து இந்த 2 எல்இடி வந்து இருக்குது. ஒன்று வந்து நைட் லேம்பிங் வந்து இந்த இதில் அண்ட் கீழே வந்து டவுன்லைட் வந்து மொத்தம் 3 கலரில் வந்து இலிமினேட் ஆகும். ஒயிட், ஆஃப் ஒயிட் அண்ட் வார்ம் கலர். ஸோ நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் பர்பஸ் இது ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் வந்து 14K ஸ்டார்ட் ஆகுது இந்த கஸ்டமர் ப்ரைஸ். இந்த ஃபேன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வுட்டு ஃபினிஷில் இருக்குது. கரெக்ட். ஆக்சுவலி வுட்டுங்களா இல்லை இது பண்ணியிருக்கோம். இது வெரி ப்ரீமியம் ஃபேன். நம்ம எங்களோட செக்மெண்ட்டில் வந்து இது பேர் நேம் ஆஃப் பிளாட்டினம் சொல்லுவாங்க எங்கள் இதில். ஓகே. ஸோ இது அப் டு வந்து 4, 5, 6 அண்ட் 8 பிளேட்ஸ். இந்த வந்து 8 பிளேட்ஸ் வரைக்கும் எங்களோட இது வந்து அப் டு டேட் 8 பிளேட் வரைக்கும் இருக்குது. 8 பிளேட்ஸ் இருக்குது இந்த ஒரு ஃபேனில். அண்ட் கம்ப்ளீட்லி ஏரோமேட்டிக் டிசைனில் வந்து பண்ணியிருக்கோம். யூரோப்பியன் ஸ்டைல் வந்து பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்லி ஃபார் இதுக்கு வந்து லக்ஸரி டச்சப் வந்து கஸ்டமர்ஸ் ஆர்கிடெக்ட் இந்தியாவில் வந்து ஹைலி அப்ரிஷியேட் வந்து ப்ராடக்ட் வந்து இந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபுல் ஃபியூச்சர் லோடடாக இருக்குல்ல? கரெக்ட். ஃபுல் ஃபியூச்சர் லோடட் அண்ட் ஒயிட் ரேஞ்சஸ் வந்து ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வருது. இது ஃபுல் பேக் ஆஃப் வந்து ஃபேன்ஸ். இதில் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் சிமிலர் டு தட் இந்த லக்ஸஸ் ஃபேன் தான். ஸோ அந்த நைட் ரிங் மட்டும் இருக்காது. as well as வந்து டவுன்லைட் வந்து 3 கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இனிஷியல் ரேஞ்ச் வந்து 3.5 ஆரம்பிச்சு அப் டு 25K வரைக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கென் பிராண்டோட கூல் ஃபேன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இந்த ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய கரண்ட் சேவிங் வருது, அதேமாதிரி லாங் ரனுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் கவர் பண்ணியிருந்தோம். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வெப்சைட் எல்லாமே கீழே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீட்டுக்கு ஒர்க் ஆகுது, ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ண முடியும். ஸோ ஒரு சூப்பரான வீடியோ. வீட்டுக்கு எப்படி ஃபேன் யூஸ் பண்ணுறது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ஃபேன் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ BLDCfans. பாய்.